எப்பவும் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஜீவன் என்னை கட்டி தழுவிட்டு இருக்கும். பட் இப்போ அது இல்லைங்கிறதே என்னால் நம்ப முடியல. எந்த ரூம் போனாலும் அதுவும் பின்னாடியே வர மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நேரம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு மயில் கீரிப்புள்ள எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுல ஒரு சிறிய ஆறுதல். அதுவும் மயிலெல்லாம் கூட்டம் கூட்டமாக உட்காந்து இருந்துச்சு. அப்புறம் காலையில் இடியாப்போ சம்பளெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைக்கு ஓடியாச்சு. இந்த நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் புது புது இடங்கள் வந்த பிறகு கூட நமக்கு வர பதிவு மக்கள் வர்றதை பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் எம்மா உங்கள் கடைக்கு நாங்கள் 3 தலைமுறையாக வரோன்னு சொல்கிறது கேட்கும்போது அடிஷ்னல் ஆனந்தமாக தான் இருந்துச்சு. 24 மணி நேரமும் மூளைக்கு மட்டுமே கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 வாட்டி மக்களோட இணைஞ்சு செய்கிற வேலையை பார்க்கும்போது நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரம் பில் போடுறது துணியை காட்டுறது நேரம் போனதே தெரியல. அப்புறம் போய் நல்லா சாப்பிடுவோன்னு வீட்டுக்கு வந்தால் ஷேடோக்கு பதில் இவருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் லிடோ வந்துருந்துச்சு. என் மேலே அப்படி என்ன பாசமோ கட்டி தழுவி பராண்டிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சிறிய உணவு இடைவேளை எடுத்துகிட்டு திருப்பி கடைக்கு போய் பார்த்தா ஒரு அழகான கிளி சேலை. என் கல்யாண நாள் வேறு வருதா, அதனால் பதுக்கி வச்சுட்டேன். உடுத்தி பார்த்தா அழகாக இருந்துச்சு.